சிதம்பரம் அருகே கடற்கரையில் ஒதுங்கிய மர்ம பொருள் குறித்து கடலோர காவல் படையினர் மற்றும் மீன்வளத்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த நிகழ்வு குறித்து விவரிங்க. கண்டிப்பாக மோகன், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாமியார்பேட்டை கடற்கரைக்கும் வேலங்கிரான்பேட்டை கடற்கரைக்கும் இடையே மஞ்சள் கலர் உருளை போல் பெரிய அளவு மர்ம பொருள் ஒன்று இன்று காலை கரை ஒதுங்கியது. இதனை கடந்து அச்சமடைந்த மீனவர்கள் கூச்சத்திரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு சென்ற போலீசார் கடலோர காவல் படைக்கும் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. அங்கு சென்ற அதிகாரிகள் என்ன பொருள் என்று ஆய்வு செய்தனர். மேலும் அந்த பொருளில் மாலத்தீவு என்று அச்சரிக்கப்பட்ட எழுத்துக்கள் தெரிவதால் கடல் எண்ணெய் பகுதிக்கு பயன்படுத்தப்படும் மிதவை பொருளாக இருக்கலாம் எனவும், அல்லது கப்பலில் மிதக்க பயன்படுத்தப்படும் பயோ பொருளாக இருக்கலாம் எனவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இருந்த போதிலும் திடீரென மீனவ கிராமத்தில் பெரிய ஊர்லை போல ஒதுங்கிய இந்த மர்ம பொருளாக மீனவர்கள் பெரிதும் அச்சரம் என்றுள்ளனர். குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு பொருள் அதே பகுதியில் கரை ஒதுங்கியது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.